டிஎன்பிஎஸ்சி தலைவர் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலையை பார்க்கலாம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதற்கான முடிவுகள் சுமார் 5 மாதங்களுக்குள் வெளியிட அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதுதான் இந்த தேர்வை பொறுத்தவரை. இது தவிர 2013 அறிவிக்கை செய்யப்பட்ட இதே குரூப் 1க்கான எழுத்து தேர்வு முடிவு பெற்று அதற்கான முடிவுகள் வெளியிடப்பட்டு அந்த 79 பணியிடங்களுக்கான நேர்காணல் அடுத்த மாதம் 9, 10, 11, 12 ஆகிய நாட்களில் திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்து நான் சென்ற முறை உங்கள் அனைவரையும் சந்தித்த போது 2016-17க்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி இருக்கும் தேர்வுகள் பற்றிய அட்டவணையை வெளியிட்டேன். அதன்படி 42 தேர்வுகள் இந்த 2016-17க்காக திட்டமிடப்பட்டுள்ளது. அதில் 8 தேர்வுகள் நடந்து முடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தேர்வுகள் அனைத்தும் முழுக்க விதிமுறைகளின்படி அறிவிக்கை செய்யப்பட்டு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு தேர்வுகள் நடத்தப்பட்டு உரிய முறையில் முடிவுகள் வெளியிடப்பட அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மிக விரைவில் அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ள தேர்வுகள் தொகுதி 4க்கான தேர்வுகள் சுமார் 15-20 நாட்களுக்குள் அறிவிக்கை செய்யப்படும். இந்த தொகுதி 4க்கான காலி பணியிடங்கள் 5451 பணியிடங்கள். அடுத்து இந்த தொகுதி 4க்கான அறிவிக்கை வெளியிடப்பட்ட பின்னர் 79 காலி பணியிடங்களுக்கான தொகுதி 1 தேர்வு அறிவிக்கை வெளியிடப்படும். இது தவிர ஏற்கனவே இந்த ஆண்டு திட்டத்தில் அறிவித்துள்ளபடி இளநிலை அறிவியல் அலுவலர் அதற்கான அறிவிக்கை 29 காலி பணியிடங்களுக்கான இளநிலை அறிவியல் அலுவலர் பணியிடத்துக்கான தேர்வு பற்றிய அறிவிக்கை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இது தவிர சிறை அலுவலர், மீன்துறை துணை ஆய்வாளர், இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் நிலை 4, இந்து சமய அறநிலைத்துறை செயல் அலுவலர் நிலை 3 மற்றும் இதர போட்டிகளுக்கான தேர்வுகளும் நடத்தப்பட உள்ளன. இது தவிர இந்த ஆனுவல் பிளானர் அதில் திட்டமிடப்பட்டுள்ள தேர்வுகள் தவிர மாண்புமை உயர்நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க மாண்புமை உயர்நீதிமன்ற பணிகளுக்கான பிரத்யேக தேர்வு ஆகஸ்ட் 27, 28 நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதாவது 317 காலி பணியிடங்களுக்காக 8 டைப் ஆஃப் எக்ஸாம் மாண்புமை உயர்நீதிமன்ற பணிகளுக்கான பிரத்யேக தேர்வு 27, 28 ஆகஸ்ட் நடத்த உள்ளோம். இந்த போட்டித் தேர்வுகள் தவிர தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பல்வேறு துறைகளுக்கான அலுவலர்கள் அவர்கள் தகுதியை மேம்படுத்துவதற்கான தேர்வுகள் துறைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறங்க நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது ஒவ்வொரு மே மாதமும் டிசம்பர் மாதமும் நடந்து கொண்டிருக்கின்றது. 2016 மே மாதத்தில் 44,724 துறை அலுவலர்கள் இந்த தேர்வை எழுதினார்கள். அதேபோல் டிசம்பர் 2015 நடந்த தேர்வில் 45,000 துறை அலுவலர்கள் இந்த தேர்வை எழுதியுள்ளார்கள். இந்த நேரத்தில் இந்த போட்டித் தேர்வு எழுதுவோர்களின் சிறப்பான கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் நடத்தும் தேர்வுகள் அனைத்தும் முழுக்க தகுதியின் அடிப்படையில் நடத்தப்பட்டு தகுதியின் அடிப்படையில்தான் தேர்வுகள் செய்யப்படுகின்றன. அதனால் போட்டித் தேர்வு எழுதுவோர்கள் தங்களை நன்கு தயார்படுத்தி கொண்டு கவனத்துடன் முழு நம்பிக்கையுடன் இந்த தேர்வுகளை எதிர்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் இது போட்டித் தேர்வு என்பதால்
சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டு அனைவருக்கும் இந்த விதிமுறைகள் பாரபட்சமின்றி கடைபிடிக்கப்படுகின்றன. அதனால் ஹால் டிக்கெட் மற்றும் இதர ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள